சென்னை விமான நிலையத்தில் 75வது குடியரசு தின விழாவையொட்டி விமான நிலைய இயக்குநர் தீபக் மூவர்ண தேசிய கொடி ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். இதில் சிஐஎஸ்எஃப், போலீஸ் டிஐஜி மற்றும் விமான நிலைய தீயணைப்பு வீரர்கள், விமான நிலைய அதிகாரிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அதனைத் தொடர்ந்து முதன்முறையாக சிஐஎஸ்எஃப் பெண் வீரர்கள், ஆண் வீரர்களுடன் இணைந்து விமான நிலையத்தின் முதல் தளத்திலிருந்து கயிறு மூலம் இறங்குதல், பல வியூகங்களில் எதிரிகளை தாக்குவது, 30 அடி உயரத்திலிருந்து தேசிய கொடியை பிடித்தபடி கயிற்றில் இறங்குதல் போன்ற வீரதீர செயல்களை செய்து காட்டியதோடு மனித கோபுரம் அமைத்து தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சிஐஎஸ்எஃப் டிஐஜி ஸ்ரீராம், சென்னை விமான நிலையத்தில் சிஐஎஸ்எஃப் வீரர்கள் பணியில் இருப்பது போன்று அயோத்தி விமான நிலையத்திலும் புதிதாக கட்டப்பட்ட நாடாளுமன்றத்திற்கும் வீரர்கள் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளனர். இதை நாங்கள் பெருமையாக கருதுகிறோம் என்று தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் அதிமுக மாணவரணி சார்பில் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள திருநாவலூர் கெடிலத்தில் மொழிப்போர் தியாகிகளுக்கான வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கள்ளக்குறிச்சி மாவட்ட அதிமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான குமரகுரு கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், பல்லாவரம் தொகுதி திமுக எம்எல்ஏ மகன் வீட்டில் வேலை செய்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த பெண் கடுமையாக தாக்கப்பட்ட சம்பவம் குறித்து விசிக தலைவர் திருமாவளவன் வாய் திறக்காதது ஏன் என கேள்வி எழுப்பினார். மேலும் இதனை கண்டித்து அதிமுக ஆர்ப்பாட்டம் அறிவித்ததைத் தொடர்ந்து திமுக எம்எல்ஏவின் மகன் மற்றும் மருமகள் ஆகியோரை போலீசார் கைது செய்ததாக தெரிவித்தார். கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் ஓசூர் ராம்நகர் பேரறிஞர் அண்ணா சிலை முன்பு மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் மாவட்ட மாணவர் அணி அமைப்பாளர் கண்ணன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஓசூர் மேயர் சத்யா, சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ், தலைமை கழக பேச்சாளர்கள் குடியாத்தம், பெரிய கோட்டீஸ்வரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தமிழ் மொழிக்காக தன் உயிர் நீத்த தியாகிகளின் படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி சிறப்புரையாற்றினர். அப்போது பேசிய ஓசூர் மாநகர மேயர் சத்யா, ஒரு மொழிக்காக உயிர் தியாகம் செய்த ஒரே இனம் தமிழினம்தான் என பெருமிதம் கொண்டார். உலகத்திலே யாரும் மொழிக்காக உயிர் தியாகம் செய்தவர்கள் கிடையாது என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டேன். அப்பேற்பட்ட தமிழகத்தில் இருக்கின்ற நாம் இன்றைக்கு இங்கே வைக்கின்ற படங்களுக்கெல்லாம் வீர வணக்கம் செலுத்தி அவர்களை நினைவு கூறுகிறோம் என்று சொன்னால் அதுதான் திராவிட மாடல் ஆட்சி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திருப்பூர் மணிமாறன் திடலில் தாய்மொழி தமிழ்மொழி காக்கும் உரிமை போரில் உயிர் நீத்த தியாகிகளுக்கு அதிமுக சார்பில் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் திருப்பூர் மாநகர மாவட்ட மாணவரணி செயலாளர் ஏஎம் சதீஷ் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்புரையாற்றுவதற்காக முன்னாள் துணை சபாநாயகரும் திருப்பூர் மாநகர மாவட்ட கழக செயலாளருமான பொள்ளாச்சி வி ஜெயராமன் எம்எல்ஏ பங்கேற்று சிறப்புரையாற்றிய அவர், திருப்பூர் தொகுதியில் 2 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் இரட்டை இலை வெற்றி பெற கடுமையாக உழைக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். இந்த நிகழ்வில் திருப்பூர் வடக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் KN விஜயகுமார் உட்பட அதிமுக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகர திமுக மாணவரணி சார்பில் அண்ணா சிலை அருகே மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு செய்தித்துறை அமைச்சர் மு.பே. சாமிநாதன் சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், நாம் ஏற்கனவே இருமொழிக் கொள்கையில் உள்ளோம், அதை வைத்துக் கொண்டே உலகம் முழுவதும் பயணிக்க முடியும் என்று தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சிக்கு தாராபுரம், குண்டடம், மூலனூர் உள்ளிட்ட பகுதியிலிருந்து 500க்கும் மேற்பட்ட திமுகவினர் மற்றும் பொதுமக்கள் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். விருதுநகர் நகர் பகுதி முழுவதும் பார் உரிமையாளர்கள் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்து வருவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக நகரின் முக்கிய பகுதிகளான புள்ளலக்கோட்டை ரோடு, பஞ்சுப்பேட்டை, கட்டையாபுரம், அள்ளம்பட்டி, புதிய பேருந்து நிலையம், பழைய பேருந்து நிலையம் என பல்வேறு பகுதிகளில் சட்டவிரோதமாக 2 மடங்கு அதிகமான விலைக்கு மது விற்பனை செய்து வருகின்றனர். ஒவ்வொரு விடுமுறை தினத்திலும் இதுபோன்ற சட்டவிரோதமாக மது விற்பனை செய்வது தொடர்ந்து வரும் நிலையில் விருதுநகர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் மதுவிலக்கு போலீசார் சட்டவிரோதமாக நடைபெற்று வரும் மது விற்பனை தடுக்க வேண்டும் எனவும் மது விற்பனை செய்வோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது விருதுநகர் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் பெரும் கோரிக்கையாக உள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.